வானகத் தந்தையாம் இறைவன் இந்த உலகையும் மக்களையும் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனையே உலக மீட்புக்காக இவ்வுலகிற்கு அனுப்பினார். அன்பு குழந்தையாய், அற்புத குழந்தையாய், தெய்வீக குழந்தையாய் அவதரித்த தெய்வம் நம் இயேசுபிரான். காற்றையும் கடலையும் அடக்கினார், நோய்களை நீக்கி குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிருடன் எழுப்பினார். வாழ்வின் அர்த்தமும் ஆழமும் அன்பை மட்டுமே அடித்தளமாக கொண்டது என்பதை வாழ்ந்து காட்டினார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி தனது உடலையே நம் அனைவருக்கும் விருந்தாக கொடுத்த மாபெரும் வல்லமையும் தியாக உணர்வும் நிறைந்த இறைவன் நம் அன்பு தெய்வம் இயேசு. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தால் நமது ஜென்ம பாவம் நீக்கப்பட்டு தூய ஆவியின் அருளால் ஆசீர் பெற்ற நாம் அனைவரும் இந்த இறைவிருந்தாம் திருவிருந்தில் இறைவனையே உட்கொள்கின்ற பாக்கியம் பெற்றுள்ளோம். இறைவன் நம் இதயத்தில் இரண்டர கலக்கின்ற அதிசய அற்புத நிகழ்வுதான் திருவிருந்து பெருவிழா. மனித பலவீனங்களோடு வாழும் நாம் அனைவருக்கும் அன்றாட திருப்பலியில் வழங்கப்படும் திருவிருந்து நம் எண்ணங்களில், சிந்தனையில், செயல்களில் அரும்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விசுவாசத்தோடும் அன்போடும் நம்மை வாழ வைக்கின்ற அற்புதமான அருட்சாதனம். இன்று முதலாக திருவிருந்தில் பங்கேற்கும் செல்வி டானியா பிரான்சி அவர்களின் அனைத்து நலனுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் வேண்டி பங்கெடுத்து பலன் பெறுவோம். இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெண்ணும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் பாருங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணையும் மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடும் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை, சத்தியமும் சந்ததியும் சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ ஆக்கிவினால் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இனிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று டானியா முதல் முறையாக இறைவனை அனுபவிக்கப் போகிறார். என்னான்ம உணவே வா என்பதுதான் இன்றைய வழிபாட்டின் மையக்கருத்தாயிருக்கிறது. ஆன்மீக உணவுக்கு அவ்வளவு சக்தி, எவ்வளவு என்றால் மனித சிந்தனையால் அளக்க முடியாது. என் உணவை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான். முடிவில்லா வாழ்வை நாம் யாருமே பார்த்ததில்லை, அறிந்ததில்லை, ஆனால் அனுபவிக்க முடியும். அவ்வளவு ஆழமும் நீளமும் கொண்ட இந்த ஆன்மீக உணவை தன் வாழ்வின் சொத்தாக இன்றிலிருந்து மாற்றிக்கொள்ளப் போகிறார். இது கிறிஸ்துவர்களுக்கு, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை. பால் குடி மறந்த குழந்தை முதல் முறையாக உணவு உண்ணுகிற பொழுது அண்டை வீட்டாரையும் தெரிந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என் பிள்ளை சாப்பிடுது வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் விருந்து வைக்கிறதில்ல. மாறாக இந்த முதல் முறையாக திருவிருந்தை அருந்தி கொள்ளப் போகிற இந்த குழந்தைக்கு விழா எடுக்கிறோம். இது தகுதியும் நீதியுமானது. அது மட்டுமல்ல, இத்தனை நாட்கள் இந்த குழந்தைக்கு கடவுள் இப்படி இருப்பார் என நாம் சொல்லியிருப்போம், கேட்டிருக்கோம். கடவுள் இப்படிதான் இருப்பார் பார் என்று படத்தை காட்டியிருப்போம், சுரூபத்தை காட்டியிருப்போம், கண்களால் பார்த்திருக்கோம். கடவுள் இப்படிதான் இருப்பார் என்று சுரூபத்தை சொல்லி கொடுத்திருப்போம், தொட்டு கூட பார்த்திருப்போம். கண்ணால் பார்த்ததை, காதால் கேட்டதை, தொட்டு உணர்ந்ததை இப்பொழுது வேறு விதமாக அனுபவிக்கப் போகிறது இந்த அன்பு குழந்தை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இது மிகப்பெரிய அனுபவம். ஆதலால் தான் சொன்னேன், அளக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அனுபவம். இந்த உன்னதமான அனுபவம் இறைவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை. இது பரம்பரையாக அன்பு பெற்றோர்கள் வழியாக பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை சரியான முறையிலும் தகுதியான முறையிலும் தகுதியான வழித்தோன்றல் மரபிலும் இந்த குழந்தை இன்று இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது. இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த குழந்தைக்காக ஜெபிப்போம். இன்றிலிருந்து இறைவனை சுவைத்து மகிழ்கிற பேறு பெறுகிற இந்த அன்பு குழந்தை எப்பொழுதும் இறைவனின் வலக்கரத்தில் ஆசிர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் கண்ணினிமை போல் கடவுளுக்கு ஏற்ற கண்மணியாய் வளரவும் அருள் வேண்டி ஜெபிப்போம். தகுதியோடு திருப்பலியில் பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. தூயவரான இறைவா, மறைசாட்சியர்களான மாசற்ற குழந்தைகள் இன்று உமது புகழை வாய்மொழியால் அன்று தங்கள் நாவினால் அறிக்கையிட்டார்கள். உம்மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் உதட்டளவிலே நின்று விடாமல் எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படச் செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம்,
உம்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களுக்கு நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவர். ஏனெனில் அவர் நம்பிக்கை கூறியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிழைத்த பறவையை போல் நாமானோ. ஆண்டவர் நம் சார்பாக இருந்தீராவீடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்குவார்கள். வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவையை போல் நாமானோ. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடிக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடும். வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவையை போல் நாமானோ. கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணுலகையும் மண்ணுலகையும் உண்டாக்கியவர் அவரே. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவையை போல் நாமானோ. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவையை போல் நாமானோ. Alleluia, 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 alleluia. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நீரே என போற்றுகிறோம். மறை சாட்சியின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி, தூபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி, மலர்களாலே அஞ்சலி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கே மகிமை. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டதுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரு புலம்பலும் பேரழுகையும் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமையா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. காலமெல்லாம் உனக்காக, உன் வரவுக்காக, உன் பதிலுக்காக நற்கருணையில் காத்து கொண்டிருந்தேன் என்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு இறை மக்களே, மணமகள் டேனிமா அவர்களே, மணமகள் என்னொன்னே டேனி முகத்தில் டேனி சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுனுடைய உடலை வாங்க போற சந்தோஷத்தில் இருக்கிறீங்க. ஏன் உங்களை நான் மணமகள் என்று சொன்னேன் தெரியுமா? தெரியல. வெரி குட். அதாவது இன்று நம் தாயாம் திருச்சபை மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளை சிறப்பிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் எல்லோரும்
அதாவது மாசில்லா குழந்தைகள் எல்லோரும் இளவரசர்களாக இளவரசிகளாக நீங்கள் வீட்டிருக்கிறீர்கள். இப்போ உன்னை பார்க்கும்போது கூட அப்படிதான் இருக்குது. ஒரு ராணி மாதிரி, ஒரு இளவரசி மாதிரி இருக்கிற, பார்க்கறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக நடந்து வந்த, அழகா வாசித்த, அழகா அமர்ந்திருக்கிறாய். நீ சின்ன குழந்தையா இருந்த பொழுது, பிறந்த உடனே உங்க வீட்டில் உனக்கு இதே மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு உன்னைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க கோயிலுக்கு. உனக்கு தெரியாது இல்லை, உனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் உனக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்போ நீ எப்படி அந்த சின்ன குழந்தையில ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு உன்னுடைய பெற்றோர்கள் ஆலயத்திற்கு எடுத்து வந்தார்களோ, அதே போன்று இன்று நீ ஒரு இளவரசியை போன்று அந்த வெள்ளை துணியை அணிந்து கொண்டு, அந்த வெள்ளை துணியை எடுத்துக்கொண்டு நீ இந்த ஆலயத்திற்கு உள்ளாக, ஆண்டவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோடும் அது எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு மனநிலையோடு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற. இத்தனை நாள் எல்லாரோடும், அம்மாவோடு, உறவுகளோடு, மற்றவர்களோடு நீ அமர்ந்து கொண்டிருந்த நீ இன்னைக்கு நீ தனியா இருக்கிற. தனியா உட்காந்துட்டு இருக்கிறது வெக்கமா இருக்கா? அப்படிதானே? தனியா இருக்கிறதுக்கு இத்தனை நாள் அவங்களோடு இருந்த, இன்னைக்கு நீ தனியா இருக்கிற. ஏன்னா உனக்காகத்தான் நாங்க எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். கடவுள் உனக்காக இன்று வரப்போகிறார். கடவுள் உன்னை இன்று ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கடவுள் உனக்குள் வரப்போகிறார் அப்படின்றத நீ நம்புறியா? நம்புறதானே? அந்த கடவுள் உனக்குள் வரப்போகிறார், நம்புறதானே? அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ இங்க வந்திருக்கிற. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையின் வாயில் என்கின்ற திருத்தூது மடலில் எண் 9 இவ்வாறு சொல்லுகிறார்: ஒருவர் கடவுளை நம்புவதற்கு எடுக்கும் முதல் முயற்சியே கடவுளின் கொடை என இதையும் நமக்கு அறிவுறுத்துகிறது. இதனால் நீ பூசைக்கு குழந்தையா இருக்கும் போது உன்னை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அம்மா அப்பா நன்மை வாங்கும் போது நீயும் வாங்கலான்னு சொல்லி பார்த்துருப்ப, ஆனால் உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. கூட வரும்போது நீ வாங்கியிருக்க மாட்ட. ஆனா இன்னைக்கு முதல் முறையா நீ என்ன செய்ய போற? அந்த கடவுளை உட்கொள்ள போகிறாய். ஆகவே இந்த முதல் முயற்சி எது? கடவுளுடைய கொடை என்று சொல்லப்படுகிறது. இந்த அருளின் செயலே ஒருவரை உள்ளிருந்து மாற்றுகிறது. ஆகவே இனிமேல் நீ ஒரு சாதாரண ஒரு பிள்ளைகளை காட்டிலும் சிறந்த ஒரு பிள்ளையாக, கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு பிள்ளையாக நீ இருக்க போகிறாய். சரியா? இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக, மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைய போகிறது. உண்மைதானே? ஒரு முறை நெப்போலியன் போனாபார்ட் அவர்களை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். எல்லாரும் நினைக்கிறேன், ஏன்னா அவர் ஐரோப்பிய கண்டத்தையே முழுவதுமாக தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்த மிக திறமைசாலியான ஒரு அரசராக இருந்தவர். உலகத்தையே தனக்குள் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். அப்படி கேட்கின்ற பொழுது எல்லா மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் சாதாரண ஒரு படை வீரனாக இருந்து தன்னுடைய ராஜ்ய தந்திரத்தாலும் தன்னுடைய சாதுரியமான திறமையினாலும் அரசராக மாறினார். ஆகவே அந்த அரசராக முடிசூட்டப்பட்ட நாளை அவருடைய சிறந்த நாளாக அவர் சொல்லுவார், அல்லது தான் வெற்றி கொண்ட அந்த வெற்றிகளில் ஏதாவது ஒன்றை சிறந்ததாக சொல்லுவார் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன பதில் இதுவாக இருக்கிறது: என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ஒன்று இருக்குமே என்று சொன்னால், அது நான் முதலாக நற்கருணை வடிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொண்ட தினம் மட்டுமே. எல்லோருக்கும் இது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. வேறு விதமாக அவர்கள் பதிலை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான தருணம் என்று சொல்கிறார். ஆகவே இதே போன்றுதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான, மறக்க முடியாத, மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் எல்லோரும் இங்கே குழுமி வந்திருக்கிறோம். கொஞ்சம், அதாவது நீ சின்ன பிள்ளை, இதை புரிஞ்சிக்கிறதுக்கு உன்னால முடியுமா என்னான்னு தெரியல. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுளை உடன்படிக்கை பெட்டகத்துக்குள்ளாக வைத்து அங்க மட்டும்தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் வணங்கினார்கள்.
கடைசியில் எருசலேம் தேவாலயம் அந்த ஒரு ஆலயத்திற்கு தான் என்ன செய்வாங்க, எல்லா மக்களும் வருடத்திற்கு ஒரு முறை சென்று தங்களுடைய கடனை, நேர்த்தி கடனை, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி தங்களுடைய கடவுளுக்குரியதை அவர்கள் செலுத்தி விட்டு வருவார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளே என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரு இடம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் எல்லாரும் மத்தியிலும் வாசம் செய்வதற்காக வேண்டி நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனையை எல்லாம் முறியடித்தவராக அவர் கடவுளாக இருந்தும் மனிதராக பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்த பிற்பாடு இந்த மக்களுக்குள்ளாக நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை அவர் உணர்ந்தவராக அவர் என்ன செய்கிறார், தன்னையே நம் ஒவ்வொருவருக்கும் பானமாகவும் உணவாகவும் தர அவர் முன் வருகிறார். நாம உயிர் வாழ்றதுக்கு உணவும் தண்ணீரும் அவசியமா இல்லையா? தண்ணீரும் உணவும் நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கு அவசியம். இந்த உடலானது வாழ்வதற்கு அவை அவசியம். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய ஆன்மா அவரோடு வாழ்வதற்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலும் இரத்தமும் அவசியம் என்பதற்காகத்தான் அவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவர் பிரசன்னமாக விரும்பினார். ஆகவே தன்னையே முழுவதுமாக அவர் கையளித்தார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்த பிற்பாடு இன்று நாம் ஒவ்வொருவரும், அதாவது யார் யாரெல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுள் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக, உடன்படிக்கை பெட்டகமாக, நற்கருணை பேழையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை பேழைக்குள்ளாக மட்டும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, இன்று உனக்குள்ளாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நீ மாறப்போகிறாய். அதை நம்புறியா டைனிமா? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள அவர் இடத்தை தேடிக்கொள்ள போகிறார். உனக்குள்ளாக இருந்து உன்னை மாட்சிமைப்படுத்த போகிறார். உனக்குள்ளாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்குள்ளாக புதிய மாற்றத்தை கொண்டு வந்து இனிமேல் நீ நிரந்தரமாக கடவுளுடைய பிள்ளையாக மட்டுமல்ல, நீ அந்த நற்கருணையும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் உட்கொள்கின்ற பொழுது நீ அவராகவே நீ மாறப்போகிறாய், அவராகவே நீ வாழப்போகிறாய். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, இன்று எவ்வாறு ஒரு இளவரசியை போல் வந்திருக்கிறாயோ அதே போன்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வதற்காக இந்த ஆலயத்திற்குள் எப்பொழுதெல்லாம் வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ ஒரு இளவரசியை போன்று வர வேண்டும், மகிழ்ச்சியோடு வர வேண்டும், சந்தோஷத்தோடு வர வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உட்கொள்வதற்காக நீ அவளோடு இந்த ஆலயத்தை தேடி வர வேண்டும். ஆகவே தான் அந்த ஆண்டவர், அதற்காகத்தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உனக்குள் வரப்போகிறார். அந்த மகத்துவமிக்க ஒரு செயல்பாடு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறப் போகிறது. இந்த சிறிது நேரத்தை நீ பயன்படுத்தி, ஆண்டவரே நீ எனக்குள் வருகின்ற பொழுது நான் உன்னுடைய நற்கருணை பேழையாக நான் மாறப்போகிறேன், நீ வாசம் செய்யக்கூடிய ஒரு கோவிலாக நான் மாறப்போகிறேன். ஆகவே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுக்குள்ளாக நீ நிரந்தரமாக தங்கும் என்று சொல்லி இந்த தொடரவிருக்கின்ற திருப்பலியில் நீ மன்றாடு. நான் உன்னோடு சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய குருக்கள், அருட்கண்ணியர்கள், உறவுகள் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நமக்காகவும் இன்று நல்ல ஆண்டவருடைய அருட்கருணையாக இருக்கிற, நற்கருணையாக இருக்கிற தேவ நற்கருணையாம் நம் ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக அவளோடு பெற்றுக்கொள்ளுகிற, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளவிருக்கிற நம் அன்பு பிள்ளை டேனியா பிரான்சிக்காகவும் ஒருவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டி ஜெபிப்போம். அன்பு மொழி பேசி அதிசயங்கள் செய்து நோய்களை குணமாக்கி வளமான நலமான வாழ்வு வாழ்ந்திட வழிகாட்டிய அன்பு தெய்வமே இறைவா, உலக திருச்சபையின் வழிகாட்டியாய் விளங்கும் திருத்தந்தை பிரான்சிஸ்
எமது புதுவை உயர் மறைமாவட்ட பேராயர் பெருந்தகை அந்தோணி ஆனந்தராயர் மற்றும் அனைத்து குருக்கள், கன்னியர்கள், துறவற சபையினர் அனைவருக்கும் உமது அடிச்சுவட்டில் நடந்து உறுதியான உள்ளமும் உயர்வான எண்ணமும் பெற்று ஆன்மீக வாழ்வில் அரும்பணி ஆற்றிட உமதருள் வேண்டி மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வாழ்வு தரும் உணவு என்று சொன்ன தெய்வமே, விலை மதிக்க முடியாத உமது திருவுடலை தியாகம் செய்து மீட்பை வழங்கிய மாபெரும் கடவுள் நீர்தாம் என்பதை உளமாற உணர்கின்றோம். உமது தியாக பலியை அன்றாடம் திருப்பலி வழியாக நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் மற்றும் அரியநகர் பங்கு தந்தை அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தூய ஆவியின் தொடர் வழிகாட்டுதல் அவர்களின் தொண்டு தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெற உதவுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறுதி ராவுணவில் அப்பத்தை எடுத்து பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்று கூறிய இதய தெய்வமே, இன்று உமது திருவுடலை முதன்முறையாக பெறுவதற்கு தகுந்த தயாரிப்புடன் ஆயத்தமாயிருக்கும் டானியா பிரான்சி அவர்களை உமது அன்பால் தொட்டு அருளால் பேசி ஆசிர்வதித்தருளும். கல்வியிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பான நிலையை அடையவும் சமூகத்தில் நல்ல கிறிஸ்துவ குழந்தையாக வாழவும் வேண்டிய வரங்களை அவளுக்கு வழங்கிட பணிவுடன் வேண்டுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உலகின் ஒளியும் வழியும் என்றுரைத்த தெய்வமே, இன்று திருவிருந்து திருவிழாவில் பங்கேற்கும் டானியா பிரான்சியின் பெற்றோர்கள், உற்றார் உணவினர், நண்பர்கள், ஞான பெற்றோர் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுகின்றோம். மேலும் இவர்கள் அனைவரும் இந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருந்து வழிகாட்டிட உண்மை தேவனாகிய உம்மிடம் உள்ளன்போடு வேண்டி மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் இறைவன் என்றும் உயிர் வாழ்கின்றார் என்று சொன்ன கருணை கடலே இறைவா, உடலால் எம்மை விட்டு பிரிந்தாலும் உணர்வால் எம்முடன் வாழ்ந்து வரும் திரு இம்மானுவேல் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உம்மோடு வான்வீட்டில் அமர்ந்து இன்று இங்கு வானக விருந்து உண்ணும் தனது அன்பு மகளை ஆசிர்வதிக்கும் அவரின் அன்பும் ஆண்டவராகிய உமது ஆசீரும் என்றென்றும் இந்த குழந்தையை நிரப்பிவிட பக்தியோடு மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரபஞ்சத்தின் பேராற்றலாம் இறைவா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மன உறுதியுடன் மறுவாழ்வை தொடங்கிடவும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை தேவைகளும் அரசாங்கத்தால் கிடைக்கப் பெறவும் வேண்டுகின்றோம். மனித நேயம் தழைக்கவும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் உதவிக்கரம் நீட்டிடவும் உமது அருள் வேண்டி உருக்கமாக மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவாமது மக்களாகி நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் என்னையை தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே என்னையை தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் இதயத்தின் உணர்வினை இசையென வடித்து உம்பதம் படைத்தேன் ஏற்றிடுவார் இமைகளில் விளிம்பினில் ஆனந்த தொழிகள் நன்றியின் பலியாய் ஏற்றிடுவார் ஒளியான உம்மில் நானும் உறவோடு என்றும் வாழ உலகிற்கு ஒளியாக மலர செய்வார் ஒளியான உம்மில் நானும் உறவோடு என்றும் வாழ உலகிற்கு ஒளியாக மலர செய்வார் இதுவே வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை இதுவே வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் மலரின் மணமுடன் மகரந்த தேன் துளி இயற்கையின் எழிலினை கொண்டு வந்தேன் கோதுமை திராட்சை கனிகளின் தியாகமும் பலி பொருளாயென தர வந்தேன் நிலையான பலி உன்னில் ஒன்றாக கலந்திட பலிபீடம் வருகின்றேன் ஏற்றிடுவாய் நிலையான பலி உன்னில் ஒன்றாக கலந்திட பலிபீடம் வருகின்றேன் ஏற்றிடுவார் இதுவே வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை இதுவே வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த சபை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னரே உமது வாழ்வை எங்களோடு பகிர்ந்து கொள்பவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். இத்திரு நிகழ்ச்சியின் வழியாக உம்முடைய நிறைவான வாழ்வில் எங்களுக்கு பங்களித்திருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்படத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சி உற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவுற செய்யவும் தவறிய மனிதரை வானரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவுளமானார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் முது மகிமையை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 மூவுல இறைவனமாண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசே பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வான தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆய்வினின் பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என்ற உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே தேவரே மறுமணமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம்.
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இயற்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமது நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்று முதல் முறையாக உம்மை உட்கொள்கின்ற இந்த குழந்தையின் மீதும் இரக்கமாயிரும் சுவாமி. இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே முகந்துள்ளார்ந்த புனிதர்கள் மற்றும் உமக்காக உயிரையே அர்ப்பணித்த குழந்தைகள் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும்.
செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் என் ஆன்மா குணமடையும். கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உமக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், உமக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, விருந்தாக வரும் தேவன் உமை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே, மறந்தாலும் மறவாத உமதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே, பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணவே, தேடி உமை நாடி நிறைவாகுவே, உம்மில் உருவாகுவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே,
உறவானது இந்த உயிர் போன பின்னாலும் நிழலாகுது. என் மீது நீர் கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் அகம் மாறுமே, என் இதயம் உன் அருள் காணுமே. இறைவா பந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உமக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உமக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோறு இல்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். My dear Tanya, today is your day. For the first time, you have received Jesus Christ. Indeed, it is a great day. As Father Preacher said, you are like a queen, and indeed, it is a day for you. You are really looking queen. I wish your father Raja is here today. But God's ways are not our ways. But He has blessed us, and He has blessed you with beloved mother, so many of us to be with you. And I am indeed very happy, along with the parish priest, so many of our priests are here with you to celebrate and make this day beautiful and memorable. I wish I could reach here before, but due to my preoccupied assignments, I had to reach last night to be with you. How much I love to be with you, I myself know. But I assure you, my prayers and my blessings are with you. And you have your beloved mother, grandparents, and so many good loving people to care of you. And on this day, I wish you all the best. And I take this opportunity to thank the parish priest and our fathers here, taking this opportunity to be here in order to make her happy. Few days back, she made a comment, if my father could be here,
it would be greatest day. Though her father is not here, we have made this day great by our presence and by our prayers and blessings. And I thank each one of you present here in the church, including the choir, the cameraman, and all our relatives. We should never give her a chance to feel that she has no father. And today our presence has made memorable for her. We are here to be like her father in every moment of her joy and sufferings. And I sincerely thank each one of you. Thank you, my dear people. குழந்தையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசு இதயத்திலே இறங்கி வந்திருக்கிற இயேசு இடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இந்த ஆலயத்திலே இத்தனை பேர் நீர் உமது மகிமைக்காக ஒன்று சேர்த்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அதே சமயத்திலே இந்த குழந்தையை சிறப்பிக்கவும் உற்சாகப்படுத்தவும் நீர்தாமே எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர். இந்த குழந்தை தானியாவை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் சாமி. உள்ளத்தின் ஆழத்திலே இந்த குழந்தையின் உள்ளத்தின் நீர் தொடு ராஜா. மகளை கலங்காதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லி நீ இறங்கி வந்து விட்டீர். அவள் இதயத்துக்குள்ளே இறங்கி விட்டீர். கடைசி வரல இந்த குழந்தையை காப்பாற்றும் ஆண்டவரே, கைவிடாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லி மீண்டும் நீர் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. மனதில் இருக்கின்ற எல்லா கலக்கத்தையும் அகற்றி நல்ல தெளிவான சிந்தனையோடு அதற்கு தேவையான அறிவிலே வளர்ந்து எதிர்காலத்தை உமது கரத்திலே வைத்து வழிநடத்தும் சுவாமி. எல்லா வகையிலும் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் இந்த குழந்தைக்கு உம்மிடம் வந்து சேரும் வரையிலும் உமது ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். உற்றார் உடல் அத்தனை பேரும் சாமி இந்த குழந்தையின் பேரால் உம்மிடம் இறந்து கேட்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தி உமது அன்பின் அரவணைப்பில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று அதே இயேசுவே இறங்கி வந்திருக்கிற ஆண்டவரே, குழந்தையின் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த வேண்டுதல் எல்லாம் ஏற்று உமது பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி உமது பொறுப்பு ராஜா. ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், அன்பினால் அரவணைத்து கொள்ளும். அதே ஆண்டவர் எங்கள் இதயத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அப்பா பிதாவே உம்மிடத்தில் இறந்து மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை விழாவிற்கு வந்த குருக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மிக சிறப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றி இந்த பிள்ளைக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் ஆசீரளித்த அருள் தந்தையர்களுக்கு நன்றி. வந்திருக்கக்கூடிய இறை மக்களுக்கும் நன்றி. பல இடங்களில் வந்திருக்கிறீர்கள். இந்த திருப்பலியானது அன்பொலி டிவியிலே நேரடி ஒளிபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய பதிவு செய்யப்பட்ட திருப்பலியாக யூடியூபிலே அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதனுடைய முகவரி youtube.com/அன்பொலி வெப் டிவி என்கின்ற வரிசையிலே இந்த நாள் இந்த நேரத்திலே அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்களோ உங்கள் நண்பர்களோ இந்த திருப்பலியை மறுபடியும் காண விரும்பினால் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம் என்றும், இந்த ஆலயம் 325ஆம் ஆண்டு ஜூபிலி விழா கண்ட ஆலயம். இதோ இந்த ஆண்டு முடிவடைகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அதன் நிறைவு விழாவை வைத்தோம். அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு புதிய தபால் உரை வெளியிடப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த தபால் உரை உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். நாங்கள் இங்கிருந்து அருட்தந்தையர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் செய்தியாகவும் அத்துடன் இரக்கத்தின் ஆண்டவருடைய செய்தியை தாங்கியும் இங்கிருந்து வெளியாகக்கூடிய த டிஜிட்டல் ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ் என்கின்ற வகையில் மறையுரைகள், டிவிடி கேசட்டிலும் பென்டிரைவிலும் நாளொன்று புனிதர் ஒன்று என்று புனிதர்கள் புத்தகமும் நாளொன்று வசனம் ஒன்று என்ற காலண்டரும் இங்கிருந்து நாங்கள் தயாரித்து மக்களை
இறைவழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இறை இரக்கத்தின் ஆண்டை சிறப்பிக்கின்ற வகையில் இவைகள் செய்யப்படுகின்றது. இதனுடைய ஒளிபரப்பு உலகமெங்கும் செல்கின்றது. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ, மிக சிறப்பாக ஸ்ரீலங்கன்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு இது மிக மிக சிறப்பாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஒருவர் 10 பேருக்கு சொல்லி இது மிக மிக அதிகமாக பார்க்கப்படுவதனால்தான் யூடியூபில் இதற்கு நேரடி ஒளிபரப்பும் அதை பதிவு செய்வதற்கு வேண்டிய வசதியும் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக இவைகளை தெரிந்து இன்னும் அதிகமாக இரக்கத்தின் ஆண்டவரின் இந்த ஆண்டிலே அதிகமாக ஆண்டவரை பிறருக்கு கொடுக்க நம்மாலானதை செய்வோம் என்று ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த சிறப்பு திருப்பலி நடந்ததற்காக என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, மாசற்ற குழந்தைகள் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பின் காரணமாக வானக அருளினால் முடிசூட்ட பெற்றார்கள். அவருடைய விழாவில் திருவுணவை உட்கொண்ட விசுவாசிகள் எங்களுக்கு உம்முடைய சாட்சிகளாய் வாழும் வரத்தை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலியை நிறைவேற்று. இறைவா உமக்கு நன்றி. I, on behalf of Maggie, Tanya and my extended family, would like to express our gratitude especially to the main celebrant, the concelebrants and the parish priest for having blessed Tanya and blessed her with the Holy Communion. And especially I'm very happy that the main celebrant managed to reach here last night. Because until yesterday, he never got his ticket confirmed. So she is really lucky, and it's God's will that she received the Holy Communion from her grandfather's blessed hands. Also would like to thank the concelebrants who come from far and near places to be part of this celebration. Also would like to express my gratitude to Reverend Sisters, our relatives, our well-wishers and friends for being part of this solemn celebration. And also extend my thanks to the choir and the cameramen and all others who made this celebration solemn. And finally, I invite each and every one of you to join us in the reception arranged at a hall just about a kilometer from here. Thank you. ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் கரம் நாடி வந்தோம். எங்கிலும் மனதினில் மரியே என் அன்னையே நிறையருள் நிறைய செய்வார். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் கரம் நாடி வந்தே.
மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே நிறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவளே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவளே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகையே உமக்களித்தான். தேவன் வியந்தார் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்கரம் நாடி வந்தே. மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே நிறையருள் நிறைய செய்வார்.